ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, இன்றைக்கி புதன்கிழமை காலையில் ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சும் என்ன செஞ்சேங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சுருந்தேன். ஆப்பமும் கடலைக்கறி. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சுருந்தேன். தேங்காய் பால் சாதமும் கொண்டக்கடலை கறியும் ரெண்டுத்துக்குமே 2 in 1 தான் செஞ்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. லஞ்சுக்கும் அதே பசங்களுக்கு பேக் பண்ணியும் கொடுத்தாச்சு. ஆப்பத்துக்கு நாள் ஈவினிங் அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதே அளவு பச்சரிசியும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு 50 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா அரிசியை ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் கலந்து அடிச்சுக்கோங்க. இல்லைனாக்கா அரிசி ரொம்ப ஹீட் ஆயிரும். நான் 2 பேஜாக போட்டு அரிசியை அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் காலையில் செய்கிறதுக்காக நைட்டே நான் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் கொண்டக்கடலையும் ஊற வச்சிடுறேன். கொண்டக்கடலை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 1 ஹவரில் கொண்டக்கடலை நல்லா ஊறிடும். ஆனால் நைட்டே ஊற வச்சுக்கிறது நல்லது. நைட்டு நல்லா மாவும் சூப்பராக பொங்கி இருந்துச்சு. கொண்டக்கடலையும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடலைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். குக்கரில் ஊற வச்ச கொண்டக்கடலையை அதே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். நைட்டே கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதனால் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் நல்லா கொண்டக்கடலை வேகட்டும். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லாமல் எப்படிங்க? அதனால தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடச்சிட்டு தேங்காவை திருவிக்கிறேன். ஏன்னா தேங்காய் பாலுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நான் இன்றைக்கி கருப்பட்டி தாங்க சேர்க்குறேன். கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிரும். சைடில் கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. அது ப்ரெஷர் அடங்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு 2 துண்டு பட்டை போட்டுட்டு அது கூடவே உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தான் இந்த கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட பூண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. என்கிட்ட அதுக்கு பதிலாக நான் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து தேங்காய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாசம் வர அளவுக்கு சூப்பராக வறுத்து எடுத்துருங்க. கமகமன்னு வாசம் இப்போயே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலை வேக வச்சதை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்தா நமக்கு சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிரும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கமகமன் வாசத்தோட சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப வாசம் சூப்பராக இருக்கும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, புதினா இலை இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா வதக்கி விட்டால் போதும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துட்றேன். தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. நல்லா சூடாகி நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுருணும். எனக்கு கொதிச்சிச்சின்னா அது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். மூடியை போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணாக்க நமக்கு தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிரும். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
குக்கர் 2 விசில் விட்டுருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து ஆப்பம் கடாய் கிடையாது. என்கிட்ட இருக்கிற இரும்பு சட்டியிலே ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வெயிட்டான சட்டிங்கிறதுனால என்னால் சுத்த முடியலை. நல்லா வந்து அழகாக வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் விழுது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆப்பத்தை எடுக்க வேண்டியதான். நல்லா சாஃப்டான சூப்பரான ஆப்பமும் ரெடி ஆகிட்டு குக்கரை திறந்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆப்பத்தை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கடலைக்கறியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஆப்பத்து கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி கடலைக்கறியை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. ஃபைனலாக பசங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி புதன்கிழமை இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனாக இருந்தது. இன்றைக்கி செஞ்ச ரெசிபி ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.